எனதருமை தமிழர் இனமான சொந்தங்களே, குறிப்பாக நான் பிறந்த என்னுடைய இனமான குடும்பனார், காலாடி, மூப்பனார், பழகனார், பணிக்கனார், பன்னாடிமார், தேவேந்திரகுல வேளாளர், மல்லர் என்ற பெயர்களிலும் பட்டங்களிலும் வாழ்ந்து வருகின்ற பல்லர்களாகிய என்னுடைய இனத்திற்கு தேர்தல் களத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இனமான சொந்தங்களே, ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தங்களுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம் ஆகிய உரிமைகளை ஒரு கட்சியை நம்பி ஒப்படைப்பது. அந்த கட்சி பெரும்பான்மையாக இருந்து வெற்றி பெறுகின்ற பொழுது மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற வகையிலே அவர்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார உரிமைகளை, சிறப்புகளை முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தம் தான் தேர்தல் என்பது. ஆனால் நம்முடைய இனம் 1947 ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இனம். 47 என்று சொல்வதை காட்டிலும் 1921 எப்பொழுது அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கம் தேர்தல் என்ற உரிமையை இந்தியர்களுக்கு கொடுத்து அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற அடிமைகளாக மாற்றினார்களோ, அன்று இருந்தே நம்முடைய இனம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு 90 அல்லது 100 ஆண்டுகளுக்கு உள்ளே நடந்த சம்பவங்கள் அல்லது நம்மை வீழ்ச்சி அடைய வைத்த சூழ்ச்சிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மனித இனத்தினுடைய அரசியல் வரலாறு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நம்முடைய இந்தியாவை அரேபியர்கள் ஆள வேண்டும் என்று கனவு கண்டார்கள். எத்தனை ஆண்டுகால கனவு தெரியுமா? அரேபிய வரலாறை படித்தவனுக்கு தெரியும். இந்திய வரலாறு, இராணுவ வரலாறு, இந்தியாவின் மீது படையெடுத்த வரலாறை படித்தவனுக்கு தெரியும். அரேபிய கனவு என்பது 300 ஆண்டுகால கனவு, இந்தியாவை ஆள வேண்டும் என்று. ஏன் தெரியுமா? அவர்கள் பாலைவனத்திலே வாழ்கிற மக்கள் இறந்துவிட்டால் சொர்க்கத்துக்கு கப்பலிலே செல்வோம் என்று நம்புகிற மக்கள். அதாவது நீர் என்பது அவர்களுக்கு சொர்க்கமாக தெரிந்தது. இந்த கனவு ஒவ்வொரு முறையும் அவர்கள் படையெடுத்தார்கள். இந்தியாவின் மீது படையெடுக்கின்ற பொழுது சிந்து நதியின் சீற்றத்தை பார்த்து திரும்பி சென்று விடுவார்கள். அதற்கு பின்னர் தான் மிக தெளிவாக நாதிர் ஷா தன்னுடைய படைகளை சிந்து நதியின் மீது படகுகளை கட்டி அதன் மீது பாலம் அமைத்து சிந்து நதியின் சீற்றம் குறைந்த நேரத்திலே டெல்லியின் மீது படையெடுத்து இந்தியா என்கிற நிலப்பரப்பினுடைய அந்த கால சீதோஷ்ண நிலைகளை, தட்பவெப்ப நிலைகளை, அவன் அரேபிய பாலைவனத்தில் கண்டிராத நீரின் செல்வாக்கை, நிலத்தின் செல்வாக்கை, நிலவளத்தை, நீர்வளத்தை, கால வளத்தை எல்லாம் அறிந்து கொண்டு இந்த நாட்டிலே அவர்கள் ஆட்சியாளர் உட்பட்டார்கள். அதற்கு முன்னர் வரையிலும் அவர்கள் பனிமலையை பார்த்ததில்லை, சிலிர்ந்த ஓடைகளை பார்த்ததில்லை. அனுபவித்தார்கள், இந்திய வாழ்க்கையை அனுபவித்தார்கள். அதற்கு பின்னர் சாமர்கண்டிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட பாபர் ஒரு கொள்ளைக்காரனாகவே அடைந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, அரியணை இழந்து, கொள்ளைக்காரனாக தன்னுடைய படைகளை வைத்துக் கொண்டு காபூல் மலைப்பகுதிகளிலே வருகிற போகிற மக்களிடத்திலே கொள்ளையடித்து தன்னுடைய படையையும் தன்னையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்.
இந்த அரேபிய ஆட்சி வீழ்ச்சிக்கு வருகிற ஒரு சூழலிலே டெல்லியிலே இருந்தவர்கள் பாபருக்கு ஓலை அனுப்புகிறார்கள், நாங்களும் படையோடு புகுகிறோம், உங்கள் படையோடு வாருங்கள், டெல்லியை பிடித்து விடலாம் என்று. இந்த தருணத்தை பார்த்து கொண்டிருந்த கொள்ளைக்கார பாபர் மிக எளிதாக டெல்லி அரியணையை பிடித்து விட்டார். அவருடைய ஆட்சி, அவருடைய மிச்சங்களும் எச்சங்களும் இந்தியாவில் 700 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆனது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் நீண்ட கனவுகள் தேவைப்படுகிறது, பக்குவம் தேவைப்படுகிறது, சூழ்ச்சிகள் தேவைப்படுகிறது, படைபலம் தேவைப்படுகிறது, பணபலம் தேவைப்படுகிறது, கொள்கை கோட்பாடு தேவைப்படுகிறது. இதெல்லாம் இன்றைய ஜனநாயகத்தில். அன்று அதல்ல. படை இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, சூழ்ச்சி இருக்கிறதா, வென்று விடலாம். ஆனால் இன்று ஒரு விரல் புரட்சி, நீ போடுகிற ஓட்டு. இதில் படைபலம் என்பது உன்னுடைய சொந்த ஓட்டுக்கள் தான் உன்னுடைய படைபலம். உன்னுடைய ஓட்டை நீ நம்முடைய இனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க திறன் இருக்கிறதா, இந்தியாவின் ஆட்சியாளராக மாறிவிடலாம். இந்த இனம் தன்னுடைய ஓட்டை வேறு யாருக்கும் போடாது, தன்னுடைய இனத்தானுக்குத்தான் போடும் என்ற நம்பிக்கை கட்சிகளுக்கு வந்துவிட்டால் நீதான் வேட்பாளர். நீ தாழ்த்தப்பட்டவனாக இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கலாம், முற்படுத்தப்பட்டவனாக இருக்கலாம், மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக கூட இருந்து விடலாம். ஆனால் இந்த இனத்தில் 1.5 கோடி ஓட்டுகள் இருக்கிறது என்றால் அந்த 1.5 கோடி ஓட்டுகளும் அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் அவர்கள் பதிவு செய்வார்கள் என்கிற நம்பிக்கை கட்சிகளுக்கு வந்துவிட்டால், நீ பொது தொகுதியிலும் கூட நீ உன்னுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற இடத்திலே போட்டி போட முடியும். ஆனால் உன்னுடைய இனத்தின் ஓட்டுக்கள் சிதறுகிறது என்றால் நீ தாழ்த்தப்பட்டவனாக, அர்ஜுனனாக, ஆதி திராவிடனாக, தலித்தாக உன்னை ஓரம் கட்டி இந்த ரிசர்வ் தொகுதியை கொண்டு போய் போட்டு விடுவான். ஏனென்றால் உங்கள் மக்கள் எல்லா கட்சிக்கும் போட்டு போடுவார். ஆகவே உனக்கு ரிசர்வ் தொகுதி கொடுத்தால் போதும் என்கிற நிலையிலே தான் இன்று இந்த சுதந்திர இந்தியாவிலே 47க்கு பின்னர் நம்முடைய நிலைப்பாடு. ஆக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் படைபலத்தை ஒவ்வொரு தலைமையின் கீழ் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு தலைமை என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் தன்னுடைய மாவட்டத்தில் தான் மக்களை வழிநடத்துகிறேன், இவர்தான் எங்கள் தலைவர் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கு தலைமைகளை உருவாக்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கிறது. இன்று மரியாதைக்குரிய சரவண சோழன் திருவாரூர் மாவட்டத்திலே ஆழமாக கால் பதித்திருக்கிறார். எங்கள் மண்ணை, எங்களுடைய சோழ மண்டலத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்களுடைய சோழ மண்டலத்து மக்களை நாங்கள் ஒருங்கிணைத்துக் கொள்கிறோம், எங்கள் மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கி எங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்கிவிட்டோம் என்று சரவண சோழர் அவர்களும் சரத் பணிக்கர் அவர்களும் மிக தெளிவாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். சுந்தர சோழர் அவர்கள் அவர்களுக்கு சாரதியாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். அதை போன்றே தூத்துக்குடி மாவட்டத்திலே சுபாசினி பெருமல்லத்தையார் போட்டியிடுகிறார். அதை போன்றே நம்முடைய கனகு தேவேந்திரன் அவர்கள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திலே போட்டியிடுகிறார். அதை போன்றே சரவண பாண்டியன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இவர்களெல்லாம் இன்று தலைவர்களாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு களத்திலே தங்களுடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறார். அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிற பொழுது மக்கள் மத்தியிலே நம்முடைய தலைவர் இவர் என்கிற நம்பிக்கை பிறக்கிறது. தேர்தல் களம் என்பது நம்முடைய தலைமையை, நம்முடைய முதிர்ச்சியை, நம்முடைய பக்குவத்தை, நம்முடைய ஜனநாயகத்தை எவ்வாறு மக்கள் மத்தியில் போதிக்கிறோம் என்கிற பாடம் எடுக்கிற வகுப்பாக, களமாக இந்த தேர்தல் களத்தை இவர்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம். ஏனென்றால் ராஜதேவேந்திரன் ஆகிய நான் கல்லூரி வாழ்க்கையிலே இணை செயலாளராக, செயலாளராக, தலைவனாக, கோவை மாவட்டத்தின் அனைத்து கல்லூரி தலைவனாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது, மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலராக இருக்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்றவர். அது மட்டுமல்லாமல் அரசியலே சென்றால் என் இனம் இழிந்த இனமாக கருதப்படுகிறது என்ற காரணத்தினால், அரசியல்வாதிகள் எங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இனப்பணியிலே முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அந்த அனுபவம் தான் இவ்வாறு உங்களிடத்தில் பேச வைக்கிறது. என்னை போன்று ஒருவர் கூட இந்த இனத்திலே தமிழகம் தழுவிய அளவிலே கல்லூரி வாழ்க்கையிலே
மாணவ தலைவர்களாக மற்றவர் மத்தியிலும் கற்றவர் மத்தியிலும் கற்ற தலைவனாக தேர்வு பெறவில்லை. அன்று நான் நினைத்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்து மந்திரியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மிடம் சிந்தனை திறன் இருக்கிறது, எழுத்தாற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது. ஆனால் இனம் என்று வருகின்ற பொழுது இந்த இனம் தளபதிகள் இல்லாத இனம், இந்த ஓட்டுக்கள் சிதறுகின்ற ஓட்டுக்கள் என்ற நிலை வருகிற பொழுது ஒரு இழிந்த இடத்தை பிடித்த இனமாக இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் எல்லாம் அன்று முதல் இன்று வரை சமுதாய பணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டு வங்கியை நிலைநிறுத்த வேண்டும் என்று கருதுகிறேன் என்று என்னிடத்திலே இருந்து வெளியே போனவர்கள் இனத்திலே சிறந்த பணியாளராக இருக்கிறார்கள். நான் செய்த களப்பணியிலே என்னோடு இருந்து பணிபுரிந்தவர்கள் எல்லாம் இனம் சார்ந்த அரசியல் நடத்துவதிலே தெளிந்தவர்களாக வல்லவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குறைபாடு என்னவென்றால், கட்சி சாராமல் தன்னுடைய இனத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், அதற்கான பொறுமை மட்டும் நம்மிடம் இல்லை. அரேபியன் கண்ட 300 ஆண்டு கால கனவை நினைவாக்குகிற பொழுது அவனுக்கு இருந்த வீரம் தீரம் சிந்தனை தியாகம் அனைத்தும் நமக்கும் தேவைப்படுகிறது. இந்த மண் அதற்கு பின்னர் பார்த்தீர்கள் என்றால் இந்த விஜயநகர பேரரசு என்ற பேரரசினால் ஆளப்பட்டது. இது விஜயநகர பேரரசு என்றால் தெலுங்கர்கள் கன்னடத்துக்காரர்கள் நாடாளுவர், தென்னிந்தியா முழுவதும் அவர்கள் இந்து சாம்ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது முழுமையாக பாண்டிய மன்னருடைய வம்சாவளிகள் வீழ்த்தப்பட்டன. ஆக நம்முடைய ஆட்சி அதிகாரங்கள் இழந்து கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இப்பொழுது திராவிடிகள் என்ற பெயரிலே அதே விஜயநகரம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், திராவிட கழகமாக இருக்கலாம், அல்லது மரியாதைக்குரிய வைகோவாக இருக்கலாம், அல்லது மரியாதைக்குரிய நடிகர் விஜயகாந்தாக இருக்கலாம், அல்லது மரியாதைக்குரிய ஈவிகே சிலம்போவனாக இருக்கலாம், அல்லது எஸ்ஆர் பாலசுப்ரமணியமாக இருக்கலாம். அதாவது இந்த தெலுங்கு கன்னட சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது அண்ணாதுரையாக இருக்கலாம், கருணாநிதியாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் தான் இன்று தமிழகத்தை ஆட்டி படைக்கின்ற ஆட்சி அதிகாரம் உள்ள அரசியல் களத்திலே தங்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நானும் சொல்லுகிறேன். இந்த தெலுங்கு கன்னட ஜாதிகள் எல்லாம் அன்று இந்த 600 ஆண்டுகளாக தமிழர்களை வீழ்த்திய திராவிடிகள். ஆக இந்த திராவிடிகளை எதிர்த்து போராடுவதற்கு நம்ம தமிழர் தேசியம் பேச வேண்டும். தமிழ் தேசியம் இல்லை, தமிழர் தேசியம் பேச வேண்டும். தமிழர்களுக்குள் சாதிய சண்டைகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் காலங்களிலே கொலைகள் நடந்து கொண்டிருப்பது நம் கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களை எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தமிழ் சாதிகளுக்குள் நேசக்கரம் நீட்ட வேண்டும். சாதிய மோதல்களிலே அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஏதோ 1 சீட்டு 2 சீட்டு என்று பெற்றுக்கொண்டு அவர் ஒதுங்கி விடுவார்கள். அதுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நிலைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் அந்தந்த மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள், கற்றவர்கள், பணபலம் உள்ளவர்கள், சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய மக்கள் எந்த கட்சியிலும் கிடையாது, நமக்கு இன்னொரு கட்சி கிடையாது என்பது ராஜதேவேந்திரனுடைய கோட்பாடு. இன்று நேற்றல்ல, என்னுடைய தலைவன் பசுபதி பாண்டியனாரோடு பணி செய்த அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் நாங்கள் தெரிந்த உண்மை, தேவேந்திர குல வேளாளருக்கு என்று அரசியல் கட்சி கிடையாது. ஆக தேவேந்திர குல வேளாளருக்கு அரசியல் கட்சி உருவாக்குகிற நிலை இப்பொழுது வந்திருக்கிறார். அருமையான தேர்தல் களம் இது. இந்த களத்திலே தன்னுடைய தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு உகந்த ஒரு களமாக இளைஞர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பயன்படுத்துகிற பொழுதுதான் மக்களுக்கு இவர்கள் எல்லாம் நம் சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் என்று அடையாளம் தெரியும். மாற்று சமுதாயத்துக்காரரும் போற்றுகின்ற வகையில், பிற தமிழ் சமூகங்களும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் நம்முடைய தேர்தல் அறிக்கைகளை நாம் தயார் செய்ய வேண்டும். அதை அந்தந்த இன தலைவர்களோடு பேசி முடிவெடுத்து எந்த தொகுதியிலே நாம் அதிகமாக வாழ்கிறோமோ அந்த தொகுதியிலே தமிழர்களை வேட்பாளராக நிறுத்துகின்ற வகையிலே நாம் தயாராக வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். இன்று அவ்வாறு போட்டியிடுகின்ற பொழுது வெற்றி தோல்விகள்லாம் வரும். ஏதோ 70 ஆண்டுகளிலே நாம் சந்தித்திராத தோல்விகளா? ஏதோ இந்த தேர்தலிலே இன்னார் ஓட்டு போட்டால் இன்னார் ஜெயித்து விடுவார் என்றெல்லாம் நம் எப்பொழுது தேர்தல் களத்தில் நின்று தேர்தல் அனுபவத்தை பெற்று நம்ம மக்களுடைய ஓட்டு வங்கியை
ஒருமுனைப்படுத்துவதற்கு இப்போதாவது இடம் கிடைத்ததே என்று பாருங்கள். இந்த 5 ஆண்டு காலங்கள் எவன் ஆட்சியில் அமரப் போகிறான் என்பதை பற்றி நம்ம கவலை இல்லை. எதிர்வருகிற 5 ஆண்டுகளில் நாம் ஆட்சியை பிடிக்க முடியுமா, அதை பற்றி யோசனை செய்யுங்கள். சிலரெல்லாம் பதிவிடுகிறார்கள், சமூக வலைதளங்களிலே பதிவிடுகிறார்கள், இந்த திருடனுக்கு அந்த திருடன் பரவாயில்லை என்பதை போன்று. இந்த எதிரிக்கு அந்த எதிரி பரவாயில்லை என்பதை போன்றெல்லாம் கிடையாது. நமக்கு எல்லாரும் எதிரிகள் தான். அரசியல்வாதிகளுக்கு வேண்டுமானாலும் அரசியலில் நிலைத்த எதிரிகளும் இல்லை, நிலைத்த நண்பர்களும் இல்லை என்று சொல்வது யார் தெரியுமா? நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற, நாட்டை ஆளுவதற்கு வாய்ப்பு பெற்ற கட்சிகள் சொல்லிவிடலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் அனாதையாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அதை சொல்லக்கூடாது. எந்த தேர்தல் களத்திலும் நம்முடைய ஓட்டு வங்கியை ஒருமுனைப்படுத்துகிற செயலில் நாம் இறங்க வேண்டும் என்றால் அந்தந்த பாராளுமன்ற தொகுதியிலே நம்முடைய இளைஞர் பெருமக்கள், கற்றவர்கள், நல்லவர்கள் மத்தியிலே நல்லவராக இருப்பவர்கள், கெட்டவன் மத்தியிலும் நல்லவனாக இருப்பவன் தேர்தல் வேட்பாளராக போட்டியிட வேண்டும். அதற்காக நம்முடைய இளைஞர் பெருமக்கள் பாடுபட வேண்டும். மரியாதைக்குரிய நிலக்கோட்டை தொகுதியிலே கனகு தேவேந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நம்முடைய தேவேந்திர உலக கூட்டமைப்பை சேர்ந்த இளைஞர் பெருமக்கள் கனகு தேவேந்தருக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். அவருக்கு சரிவான ஓட்டுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். வெற்றி தோல்வி என்பது வீரனுக்கு மட்டுமே கிடைக்கும், கோழைகளுக்கு அல்ல. நாம் நிற்கிறோம் களத்திலே, நம்முடைய மக்கள் ஜனநாயக உரிமை பெற்ற மக்கள் என்பதை நிரூபித்து காட்டுகிறோம் என்ற உணர்வோடு நாம் செயலாற்றுகிற காலம் இது. கட்சிகளை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம். எந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் நமக்கு ஆகாததைத்தான் செய்ய போகிறார்கள். அது திமுகவாக இருக்கலாம், அண்ணா திமுகவாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம். இதுவரையிலும் அவர்கள் நமக்காக எதையும் செய்யவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்களிடத்திலே நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று ஆசை வார்த்தை காட்டி ஓட்டுக்களை பெறுவதில் தான் குறியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் பல பதிவுகளை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறேன். ஆக இந்த ஆசை வார்த்தை காட்டி அரசியலிலே தாசித்தனம் செய்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளை நம்பாமல் நம்முடைய ஓட்டுக்களை கற்புடைய ஓட்டுகளாக மாற்ற வேண்டும். விலைமாதர்களை போன்று விலை போகாத ஓட்டுகளாக நம்முடைய ஓட்டுக்கள் இருக்க வேண்டும். நாம் தேர்தல் காலங்களிலே பணியாற்றுகின்ற பொழுது சொந்த இனத்தானை வைத்தே கூட நம்மை மிரட்டுகிற வல்லமை பெற்றவர்கள் அரசியல்வாதிகள், இவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். சகோதரா, தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எவனோ ஆட்சியில் அமர்வதற்காக நாம் அடித்துக் கொள்ளக்கூடாது. பிற மொழிக்காரர்களாம் தமிழ்நாட்டிலே தலைவர்களாக வருவதற்காக நாம் ரத்தம் சிந்தக்கூடாது. நாம் தமிழர்கள், பூர்வீக குடிகள், ஏறும் போரும் நம் இன தொழில். நாம் ஒன்றுபட்டால் நிச்சயம் இந்த நாட்டை ஆளுகிற தன்மை நமக்கு இருக்கிறது. மாற்றானுக்கு கைக்கூலியாக இருந்து கொண்டு என்னை மிரட்டாதே என்று அவர்களுக்கு பெரியவர்களை வைத்து அறிவுரை கூறி நட்பு ரீதியாக அவர்களை திருத்துகிற பொறுப்பு ஒவ்வொரு கற்ற தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் உண்டு என்பதை கேட்டுக்கொண்டு, இளைஞர் பெருமக்களே, இளம் பெண்களே, நீங்கள் எல்லாம் தேர்தல் களத்துக்கு வர வேண்டும், தேர்தலிலே போட்டியிட வேண்டும். ஆனால் இறுதியாக சொல்லுகிறேன், ஒரே அணியில் ஒரு கட்சியில் நீங்கள் ஒரு கட்சியாக தங்களை அறிவித்துக் கொண்டு நின்றீர்கள் என்றால் உங்களுக்குள், அதாவது கோஆர்டினேஷன் என்று சொல்கிறோம்ல, ஒருமித்த செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும். டாக்டர் குருசாமி சித்தரையா அவர் ஒரு கட்சியை பதிவு செய்து வைத்திருக்கிறார், அனைத்து இந்திய தமிழக முன்னேற்ற கழகம் என்று. இந்த அனைத்து இந்திய தமிழக முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களாக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தினாலும் அது மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர்கள் இப்பொழுது தொகுதியிலே நாங்கள் போட்டியிடுவதில்லை, போட்டியிடவும் இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் நாங்கள் போட்டியிடுகிற சூழ்நிலை உருவானால் அது நிச்சயமாக அரசியல் களத்திலே என்னுடைய மக்களுடைய ஓட்டு வங்கியை ஆளுகின்ற அரசுக்கும் அல்லது எதிர்கட்சிகளுக்கும் காட்டுகின்ற வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திரா.